நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களோட எல்லா திங்கிங்கையும் விட்டுட்டு வாங்க. இந்த பதிவில் சூப்பரான அருமையான ஒரு ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணி போக போகிறோங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் ஊட்டி பஸ் ஸ்டாண்டுங்க. கிளைமேட் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் அழகான ஒரு ரோட்டில் தாங்க ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ஆபத்தான சாலை, மரண சாலை, பேய் சாலை அப்படின்னு நிறைய கெட்ட பேரை வாங்கின ஒரு சாலையில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோங்க. ஆமாங்க, ஊட்டியிலேருந்து மசனகுடிக்கு தான் கல்லட்டி ரோட்டில் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். இப்போ நம்ம கூடலூர் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோங்க. ஸோ இல்லை லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கூடலூர் போகலாம், ரைட் சைடு நம்ம மசனகுடி போக போகிறோம் கல்லட்டி வழியாக. உண்மையை சொல்லணும்னா இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஞ்சர் தான். ஆனால் அதை விட ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ரோடுன்னு தாங்க அது சொல்லணும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்குகள் வழியாக இந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக இந்த கல்லட்டி சாலை பார்த்திங்கன்னா 36 கொன்னையூசி வளைவு, ஹேர்பின் பென் கொண்டதாங்க இந்த ரோடு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாதி பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வாழக்கூடிய ஏரியாக்குள்ளே இருக்குது, மீதி பார்த்திங்கன்னா வனப்பகுதிக்குள்ளே அமைந்திருக்குங்க. நீங்கள் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா வாமிட் வருமா? கண்டிப்பாக இந்த ரோட்டில் போனீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ தலையே வெடித்து மயக்கமாகிற அளவுக்கு ஆயிடுங்க. ஸோ அதுலேயும் ஃப்ரண்ட்லலாம் போய் உட்காந்துட்டீங்க பஸ்ஸில், சான்ஸே இல்லை. செமையான ரோலர் கோஸ்டில் போகிற மாதிரி தாங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும். இந்த மலைப்பகுதி பார்த்திங்கன்னா அழகர் மலை அப்படிம்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாகவே நம்ம பள்ளத்தாக்குக்குள்ளே இறக்கத்தில் தான் பயணம் பண்ண போகிறோம். ஸோ மசனகுடிங்கிறது இந்த மலையோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதி நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜ் தாங்க. இங்கே தான் நம்ம 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ஸோ ரோட் சைட்லாம் பார்த்திங்கன்னா எங்கே கஃபேலாம் இருந்தது. ஸோ சுற்றுலா பயணிகள் எல்லோரும் மேல் நோக்கி வரக்கூடியவங்க. ஸோ உஞ்சி சைட்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா நிறையா அந்த ரோட்டில் ஃபயர் ஆகிடும். ஸோ அதுக்காக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அங்கங்கே ரோட் சைட்லலாம் ஸோ பார்க் பண்ணுற வசதி இருந்தது, கஃபே இருந்தது. ஸோ அங்கெல்லாம் தங்களோட வெஹிக்கிளை பார்க் பண்ணி கொஞ்சம் ஹீட்லாம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணி தங்களோட ட்ராவலை ஜேர்னியை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா டூரிஸ்ட் மசனகுடியிலேருந்து ஊட்டி வர்றதுக்கு மட்டும்தாங்க அலௌடு, கீழே போகிறதுக்கு அலௌடே கிடையாது. லோக்கல் பீப்புள் மட்டும்தான், லோக்கல் TN43 வெஹிக்கிள் மட்டும்தான் அலௌடு. ஸோ இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ராவல்ஸ், அதாவது இந்த டூரிஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா மசனகுடியிலேருந்து ஊட்டி வர்றது கூட அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ
ஸோ அந்த ரீசன்னால் கூடிய விரைவில் இந்த ரோடு வந்து டூரிஸ்ட் நாட் அலௌடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் பலகை இது கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ரோட்டில் வந்து அடிக்கடி இரவு நேரங்களில் வன விலங்கு எல்லாம் கிராஸ் பண்ணும் அப்படிங்கிற ரீசன்னால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த உத்தரவை போட்டிருக்காங்க. நம்ம இப்போ கல்லட்டி அப்படிங்கிற கிராமத்தை தாங்க வந்தடைஞ்சிருக்கோம். ஸோ இந்த சாலையில் ரொம்ப பிரபலமான ஒரு கிராமம் அப்படின்னா இந்த கல்லட்டியை தான் சொல்லணும். இதுக்கப்புறமா மசனகுடி போகிற வரையும் எந்த ஒரு பெரிய கிராமங்களும் இல்லை. அதனால தான் இந்த ரோடை வந்து கல்லட்டி ரோட் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண இந்த ரோட் சைடு வரையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய டேஞ்சரும் கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் தாங்க பயங்கர டேஞ்சரான ரோடுங்க ஹேர்பின் பெண்டு இருக்குது. ஸோ இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு செம டீப்பாக போயிட்டுருக்குன்ட்டு. இந்த இடத்துலலாம் வந்து நம்ம போகக்கூடிய வெஹிக்கிள்லாம் கண்டிப்பாக பைக்காக இருந்தாலும் தான் செகண்ட் கியரில் போகாமல் டாப்லலாம் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட உயிருக்கு வண்டிக்கு உத்தரவாதமே கிடையாது. ஏன் அப்படின்னா சம்டைம் பிரேக்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சதுங்க நேராக கொண்டு போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே போக வேண்டியதான். இதே மாதிரி தான் மேல் நோக்கி வரக்கூடிய வாகனங்களும் பெரும்பாலும் செகண்ட் கியரில் தாங்க வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு செங்குத்தான மேட்டுப்பகுதி இந்த சாலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில நேரங்கள்லாம் செங்குத்தாக ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து இன்ஜினே சூடாகி ஃபுல்லாக அந்த காரே பார்த்திங்கன்னா நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு அணைக்க முடியாமல் கருகி சும்மா அப்படியே காயிலாங்கடை கூட போட முடியாது. அந்த ஸ்டேஜிலலாம் வந்து நிறைய வெஹிக்கிள் இங்கே கிடக்கும் ரோட் சைட்லாம். ஸோ அதெல்லாம் போகும்போது இங்கே லக்கு இருந்தால் பார்க்கலாம்.
இந்த வழித்தடத்தில் ட்ரைவ் பண்ணக்கூடிய டிரைவர்ஸ் எல்லாம் ரொம்ப நம்ம சல்யூட் பண்ணி ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக நீங்களே பாருங்கள், ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் தங்களோட முழு எஃபர்ட்டை போட்டு தாங்க அந்த பஸ்ஸை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி தங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸை வச்சு தான் இதில் ஓட்ட முடியும். இதில் வந்து புது டிரைவர்னாலாம் கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணவே முடியாதுங்க. வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக முன்னாடி ஜன்னல் ஓரத்தில் லெஃப்ட் சைடு நல்லா பள்ளத்தாக்கு ஓரத்தில் வியூ பாயிண்ட் எடுக்கலான்ட்டு உட்காந்துட்டேன். என்னால் முடியவே இல்லைங்க, செம பயமாக இருந்தது. அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பள்ளத்தாக்கு ஓரத்துலேயே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. கரணம் தப்பினால் மரணம்பாங்கள்ல, ஸோ அதே தான். கொஞ்சம் ஸ்கிட்டாகி லெஃப்ட்டு மட்டும் போச்சுன்னா முடிஞ்சது. பள்ளத்தாக்குக்குள்ளே பேருந்து போகக்கூடிய ஸ்டேஜ் தாங்க. உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு டேஞ்சரான ஒரு ரோடு தாங்க இது. ஆனால் ரொம்பவே அழகான அற்புதமான பீஸ்ஃபுல்லான ரோடுன்னு இதை சொல்லியே ஆகணுங்க. இப்போ நம்ம ரீச் ஆகிருக்க இடம் பார்த்திங்கன்னா கல்லட்டி செக் போஸ்ட்டுங்க. ஸோ போலீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. தலகுந்தாவில் வந்து நம்ம அதர் வெஹிக்கிள் TN-43 இல்லாத வெஹிக்கிள்னால் கண்டிப்பாக நிறுத்தி ஸ்டாப் பண்ணி போகக்கூடாதுன்றாங்க. ஸோ மற்ற ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணி கல்லட்டி வழியாக இங்கே வந்தாலும் இந்த செக் போஸ்ட்டுக்கு மேலே கண்டிப்பாக அலோவ் பண்ணவே மாட்டாங்கங்க. இதுக்கு மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முதுமலை யானைகள் புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்குள்ளே தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இதுக்கு மேலே தான் ரொம்பவே டேஞ்சரான பள்ளத்தாக்குகள் நிறைந்த பகுதியில் தான் இன்னும் ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம பேருந்தோட ட்ராவல் டைம் இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான கொண்டை பகுதிகள், பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு பகுதி, அழகான ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. ஸோ இந்த முதுமலை வனப்பகுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆங்காங்கு சுதந்திரத்துக்கு முன்பு பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த வனப்பகுதிக்குள்ளே ஒரு சில இடங்களில்
குதிரையில் வந்து நிறைய போகக்கூடிய வழித்தடங்கள் இருக்குங்க. இது எல்லாமே திப்பு சுல்தான் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குதிரை வழித்தடம் சாலை வசதி அப்படிம்பாங்க. எல்லாமே பாறையை வந்து ரோடு மாதிரி போட்டு உருவாக்கி இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உருவாக்கின ஒரு சாலை தான் இந்த கல்லட்டி சாலை அப்படிங்கிறாங்க. திப்பு சுல்தான் காலத்தில் குதிரைகள் போக வந்து ஊட்டிக்கு போகிறதுக்காக ஒரு கற்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சாலை அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு அந்த சாலையை மெருகேற்றி வைத்ததாகவும், அதன் பின்பு நம்ம வந்து இப்போ வந்து சாதாரண மக்கள் பயன்பாட்டிற்கு இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்கங்க. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஆன்மா எல்லாம் சாந்தி அடையணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ அவங்களில் ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நினைவு சின்னம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஒரு 1980 அந்த காலகட்டத்தில் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் வந்து ஜீப்பில் போகும்போது இங்கே வந்து இரவு நேரத்தில் அப்செட் ஆகி ஒரு 4-5 பேர் இறந்துருக்காங்க. அவங்களோட நினைவு சின்னம்தான் இது. இந்த ரோடு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன உருண்டையான கண்ணாடிகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கதை பார்க்கலாம். இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்பின் ரோட்டில் ஸோ ஆப்போசிட்டில் வரக்கூடிய வாகனங்கள் என்ன அப்படிங்கிறத முன்கூட்டியே பார்த்து கணிக்கிறதுக்காக, விபத்தை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு குவி கண்ணாடி தாங்க இது. ஸோ அந்த ரெட் கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹசார்ட் போர்டெலாம் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, இந்த இடத்துல எப்படி செகண்ட் கியரில் போகணுமா என்ன அப்படின்ட்டுலாம். ஸோ இந்த ஹசார்ட் போர்டெலாம் நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணி போனோம் அப்படின்னாவே போதும். நம்ம வெஹிக்கிளும் கொஞ்சம் ஓரளவு கண்டிஷனாக இருந்தால் போதுங்க. சேஃபாக இல்லை வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி நம்ம ரீச் ஆகிடலாம் மஸ்னகுடியை. ஊட்டியில் இருக்கும்போது குளிர் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. இப்போ நம்ம வந்து பள்ளத்தாக்கில் கீழ் நோக்கி இறங்கிட்டே இருக்கிறதுனால ஸோ அந்த கூலிங்கும் கம்மியாகிட்டே இருக்குதுங்க. நம்ம இப்போ வனப்பகுதிக்குள்ளே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கனால அங்கங்கே ஸோ அந்த வனவிலங்குகள்லாம் கிராஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் நிறைய ஹசார்ட் போர்டெலாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ யானைகள் ஜாக்கிரதை, வனவிலங்குகள் ஜாக்கிரதை அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுகளையும் சொல்லக்கூடிய அந்த ஹசார்ட் போர்டையும் பார்க்க முடிஞ்சதுங்க. பகலில் நம்ம ட்ராவல் பண்ணி இந்த ரோட்டில் வரும்போதே பார்த்திங்கன்னா நிறைய வாகனங்கள் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஸோ வீக்கெண்டில் வந்தால் நிறைய வாகனங்கள் வரலாம்னு நினைக்கிறேன்.
ஆனால் நம்ம வந்து நைட்லலாம் இங்கே ட்ராவல் பண்ணோம்னா சான்ஸே கிடையாது. நம்ம மட்டும்தான் தனியாக வரணும்னு நினைக்கிறேன். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்குள்ளே மட்டும்தான் இல்லை லோக்கல் பீப்புள் வர்ற கூட அலோடுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம சம்டைம் தனியாக வந்து மாட்டிட்டோம் அப்படின்னா, இல்லை நெட்வொர்க் கூட இல்லை இந்த ரோட்டில். ஸோ நைட் டைமில் வண்டியெல்லாம் ரிப்பேர் ஆகி மாட்டிட்டோம்னா வேறு வழியே இல்லைங்க. நைட்டு ஃபுல்லாக அனிமல்ஸ் வாழக்கூடிய இந்த காட்டுக்குள்ளே தனியாக தான் நம்ம வாகனத்தில் இரவு நேரத்தை கழிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 2 வீலர்னால் நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படின்ட்டு. இல்லை நைட் ஜேர்னிங்கிறது. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வெதர் வந்து ஊட்டியை விட பாதி லெவல் தாங்க இருக்கும். ஸோ ரொம்பவே ரம்மியமாக இருந்தது, இதமாக இருந்தது, அனுபவிக்கக்கூடியதாக. ஊட்டி குளிர்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்டேஜில் இருக்கும், அனுபவிக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்கும், நடுங்க ஆரம்பிச்சிடும் உடம்பெல்லாம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம உடம்பே வந்து இதமாக இருக்க மாதிரியான ஒரு கிளைமேட் தாங்க. அதோட இந்த வனப்பகுதி முழுவதுமே சுத்தமான காற்று தென்றல். ஸோ அந்த பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் விண்டோஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு தான் வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ பின்னாடி இருந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஊட்டி அந்த ரேஞ்சில் வரும்போது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. பஸ்ஸு முழுவதுமே எல்லா விண்டோஸும் க்ளோஸ் ஆகி தான் இருந்தது. ஏன்னா நான் ஃப்ரண்ட்டில் உட்காண்ட்ருந்தேன். நம்மளோட விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ஈரக்காற்று எல்லாமே பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு பஸ்ஸுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே வந்து குளிரில் அவதிப்படுவாங்க. அவங்க எல்லாருமே வார்மாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நான் முன்னாடி வந்து இன்ஜின் பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வார்மாக இருந்தது. ஜன்னலை ஓப்பன் பண்ணி ஷூட் பண்ணாலும் குளிர் காற்று அடித்தாலும் நல்லா வார்மாக இருந்தது. ஸோ பின்னாடி இருக்கவங்களாம் நான் இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணனால ஓகே அப்படின்னாங்க. ஸோ எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸை இந்த வீடியோவில் சொல்லிக்க விருப்பப்படுறேன். இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா பைசன் வியூ அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா காட்டு எருதுகள் நிறைய வந்து இடம்பெயர்ந்து போகக்கூடியதை இந்த இடத்துல பார்க்கலாமா. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு பேர் பைசன் வியூ பாயிண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. பெரும்பாலும் இந்த சாலையில் வாகன விபத்துங்கிறது டெய்லியுமே நடைபெறக்கூடியதான். சம்டைம் இல்லாமல் கூட போகலாம். சின்ன சின்ன விபத்துகள்லாம் அடிக்கடி நடக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்டில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் சென்னையிலேருந்து வந்த ஒரு 5 நண்பர்கள் தங்களோட மகிழுந்தில் வந்து அந்த லெஃப்ட் சைடு உள்ள பள்ளத்தாக்குக்குள்ளே விழுந்துட்டாங்க. காரோட கவுந்துட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே தேடி பார்த்தோம், அவங்கள அந்த ரோட் சைடில் அந்த பள்ளத்தாக்கில் கண்டே பிடிக்க முடியல. கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த ரோடு பக்கத்துலேயே தாங்க அவங்களோட
கார் வந்து அப்செட் ஆகி அந்த பள்ளத்தாக்கில் விழுந்திருந்தது. ஸோ ஒரு நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னா உயிருக்கு போராடி ஒரு 2 பேர் மட்டுமே உயிரோடு இருந்தாங்க, மற்றவங்களாம் இறந்துட்டாங்க. ஸோ அவங்களும் சீரியஸாக இருந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம பிரார்த்திச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாறைகள்லாம் பாருங்கள், செம்மையான ஹிட்டனான ஒரு ஸ்பாட்டுன்னே சொல்லணும். இதுக்கப்புறம்லாம் வந்து வண்டி வருதா என்னன்னே தெரியாது. ஸோ இதை பாஸ் பண்ணும்போதெல்லாம் பயங்கரமான த்ரில்லிங் அட்வென்ச்சர் தாங்க சொல்லணும். இந்த இடம் மட்டும் இல்லை, இந்த ரோடு ஃபுல்லாகவே ஹிட்டனான பெண்டுங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இந்த ஹிட்டனுக்கு அடுத்து எந்த வாகனங்கள் கீழ் நோக்கி வருது மேல் நோக்கி வருதுன்னு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஹிட்டனாக இருக்கும் எல்லா பெண்டும். அதனால தான் பெரும்பாலான அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்து விருப்பப்படுறவங்க எல்லாம் இங்கே வந்து ட்ராவல் பண்ணி வர்றாங்க இந்த ரோட்டில். இப்போவே பாருங்கள், நம்மளோட அந்த பேருந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து எவ்வளோ வந்து எட்ஜில் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸோ ஃபுல்லாகவே மண்ணாக இருக்கா பாறையாக இருக்கா இல்லை கீழே அடியில் வந்து கொஞ்சம் ஹாலோவாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. இதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 2007, 2008 இந்த காலகட்டம் தான் நினைக்கிறேன், கரெக்டாக தெரில, ஒரு பேருந்து வந்து அப்செட் ஆகிடுச்சுங்க. ஸோ மேல் நோக்கி வரக்கூடிய ஒரு வாகனத்துக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்ட்டு லெஃப்ட் சைடு கொஞ்சம் எட்ஜியாக இருக்கும்போது அந்த மண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால லூஸ் ஆகி அந்த வாகனமே அப்செட் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து 18 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா இந்த சாலையில் நடந்த மிகப்பெரிய ஒரு துன்பமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்க எல்லாருக்காகவும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரோட்டில் இதுவரைக்கும் ட்ராவல் பண்ணதே இல்லை அப்படின்னா கடைசியாக ஒரு முறை கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஆபத்தான டேஞ்சரான ஒரு ரோடு தான், ஆனால் ரொம்பவே அழகான ஒரு சாலை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இதில் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கோம். கூடிய விரைவில் வந்து இதை பிளாக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டூரிஸ்ட்டுக்கு. ஆனால் லோக்கல் பீப்புள் எல்லோரும் இதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அனுமதி இருக்குது. இவ்வளவு நேரமாக நம்ம வந்து ஹில்ஸில் பள்ளத்தாக்கு பக்கத்தில் ஓரத்தில் ரொம்ப டேஞ்சரான ஒரு பள்ளத்தாக்கு பயணத்தை மேற்கொண்டுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பிளைன்ஸில் வந்து போயிட்டுருக்காங்க. இதுவுமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சமதளமான ஒரு பகுதி தான். இது எல்லாமே அடர் வனப்பகுதிக்குள்ளே பயணம் பண்ணக்கூடிய ஒரு ரோடாக இருக்குங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வனப்பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய கிராமங்களையும் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்வியலை பற்றியும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பற்றிய தகவல்களை உங்களோட கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.